ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி சேவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான இணைய வழி தேர்வு வழிகாட்டு நெறிமுறைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இணைய வழியில் தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் அனைவரையும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். நமது பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு பிஎட், பிஎல் ஸ்பெஷல் எஜுகேஷன், எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் தேர்வுகள் 16/12/2020 முதல் 23/12/2020 வரையிலும், பிஎஸ்சி பிஎட் 2016-17 ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நான் செமஸ்டர் அரியர் பேப்பர்ஸ், பிஎஸ்சி பிஎட் 2017-18 ஃபிஃப்த்து, ஃபோர்த்து செமஸ்டர், சிக்ஸ்த்து செமஸ்டர் இன்க்ளூடிங் அரியர், 2018-19 தேர்ட் அண்ட் ஃபோர்த்து செமஸ்டர் இன்க்ளூடிங் அரியர், 2019-20 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர் மற்றும் பிஏ பிஎட் 2019-2020 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர்ஸ் தேர்வுகள் 14/12/2020 முதல் 7/1/2021 வரையிலும் இணைய வழியில் நடைபெற உள்ளது. மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன நெறிமுறைகள்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் உள்ள தேர்வு அட்டவணைப்படி தேர்விற்கு தயாராகுமாறு மாணவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இணையவழி தேர்வில் தங்கு தடையின்றி பங்கு கொள்வதற்கு தேவையான இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, ஸ்மார்ட் போன், டேப், லேப்டாப், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் மற்றும் இதர உபகரணங்களை மாணக்கர் முன்னனே ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். மாணக்கர் தேர்வு எழுதுவதற்கு தேவையான தரமான A4 சைஸ் வெள்ளை தாட்களை தேர்வு ஆரம்பிப்பதற்கு முன்பே போதிய அளவில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாணக்கர் தேர்வின் பொழுது கருப்பு நிற பந்து முனை பேனாவினை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாணக்கர் ஒவ்வொரு தேர்வினையும் 40 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாணக்கர் விடைத்தாளின் முகப்பு பகுதியை பல்கலைக்கழக இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து அனைத்து தேர்வுகளுக்கும் தேவையான பிரதி எடுத்து அதனை முழுமையாக பூர்த்தி செய்து ஒவ்வொரு தேர்வு விடைத்தாளின் முகப்பு பகுதியாக இணைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாணக்கர் ஒவ்வொருவரும் மின்னஞ்சல் முகவரி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணை தேர்வு தொடர்பான செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக தங்கள் கல்லூரி முதல்வருக்கு தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாணக்கர் இணைய வழி தேர்வினை எந்தவித தடங்களும் இன்றி எழுதுவதற்கு குறைந்தது 2 மாதிரி தேர்வுகளை மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தி கல்லூரி முதல்வர் அறிவுரைக்கும் தேதியில் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இணையவழி தேர்வுகள் வழக்கமான கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் கால அளவில் நடைபெறும். மாணக்கர் மாதிரி தேர்வினை எழுதும் பொழுது கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட நேரத்தில் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணக்கர் மாதிரி தேர்வை எழுதும் பொழுது பல்கலைக்கழகத்திலிருந்து வழங்கப்பட்ட முகப்பு பக்கத்தை முழுமையாக பூர்த்தி செய்யவும். ஒவ்வொரு பக்கத்திற்கும் பக்க எண் வலதுபுற மேற்பக்கத்தில் குறிக்கவும். ஒவ்வொரு பக்கத்தின் வலதுபுற அடிப்பகுதியில் கையெழுத்திடவும் மற்றும் விடைத்தாளை ஸ்கேன் செய்து PDF முறையில் கல்லூரி முதல்வருக்கு அனுப்புவது போன்ற செயல்களுக்கு முறையான பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாணக்கர்கள் நிலுவைத் தாள்களுக்கான தேர்வு கட்டணம் செலுத்தியிருந்தால் மட்டுமே இத்தேர்விற்கு அனுமதிக்கப்படுவார்கள். பல்கலைக்கழகம் அனுப்பிய தேர்விற்கான அனுமதி சீட்டினை கல்லூரி முதல்வர்களிடமிருந்து மாணக்கர் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அரசு உத்தரவின்படி மாணக்கர் தேர்வு எழுதுவதற்கு கல்லூரிக்கு நேரடியாக செல்லக்கூடாது என்று அறிவுறுத்துகிறோம். விஷுவலி இம்பேர்ட் மாணக்கருக்கு அரசு மற்றும் பல்கலைக்கழக விதியின்படி தேர்வு எழுத கூடுதல் நேரம் அளிப்பதுடன் அவர்களுக்குரிய ஸ்கிரைப் உட்பட அனைத்து உதவிகளையும் கல்லூரி முதல்வர் ஏற்பாடு செய்வார். இல்லையெனில் மாணக்கர்கள் அவர்களுக்குரிய ஸ்கிரைபை ஏற்பாடு செய்து அதனை கல்லூரி முதல்வருக்கு அனுப்பி முன் அனுமதி பெற வேண்டும். மாணக்கர் தங்களுடைய காலை தேர்வின் வருகையை 9:30 மணி முதல் 10 மணிக்குள்ளாகவும், மதிய தேர்வின் வருகையை 1:30 மணி முதல் 2 மணிக்குள்ளாகவும், நேம், ரிஜிஸ்டர் நம்பர், பிரசன்ட் என்று டைப் செய்து வாட்ஸ்அப் மூலம் கல்லூரி முதல்வருக்கு தெரிவிக்க வேண்டும். ஒவ்வொரு தேர்வன்றும் கல்லூரி முதல்வர் மின்னஞ்சல், வாட்ஸ்அப் மூலமாக தேர்வு தொடங்கும் நேரத்திற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு வினாத்தாளை மாணக்கருக்கு அனுப்புவார் என தெரிவித்துக் கொள்கிறோம். மாணக்கர் கல்வி முதல்வரிடமிருந்து தேர்வு நாளன்று வினாத்தாள் கிடைக்க பெற்றவுடன் கொஸ்டின் பேப்பர் ரிசீவ்ட் என்ற தகவலை வாட்ஸ்அப் மூலம் கல்லூரி முதல்வருக்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாணக்கர் ஒவ்வொரு தேர்விற்குரிய காலத்திற்குள் தேர்வினை எழுதி முடிக்க வேண்டும். அத்துடன் தேர்வு முடிந்த நேரத்தில் இருந்து அடுத்த 1 மணி நேரத்திற்குள் அது தேர்விற்குரிய விடைத்தாள்களை ஸ்கேன் செய்து ஃபைல் நேமாக உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட் என்று சேவ் செய்து கல்லூரி முதல்வருக்கு உடனடியாக மின்னஞ்சல், வாட்ஸ்அப் மூலமாக PDF ஃபார்மட்டில் அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பின்னர் நேம், ரிஜிஸ்டர் நம்பர், ஆன்சர் ஷீட் சென்ட் என்ற தகவலை வாட்ஸ்அப் மூலம் கல்லூரி முதல்வருக்கு தெரிவிக்க வேண்டும்.
மாணாக்கர் தங்களுடைய அனைத்து விடைத்தாட்களையும் தேர்வின் இறுதி நாள் அல்லது மறுநாளுக்குள் கல்லூரி முதல்வருக்கு தரமான உரையில் வைத்து விரைவு தபால் பதிவு தபால் மூலம் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஷீட் ஆஃப் த ஆன்சர் புக்லெட்டுக்கு முன்னாடி நீங்கள் வைக்க போகிறது. இது ஃபஸ்ட் இயர் பிஎட் ஸ்பெஷல், எம்எட் ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ்க்கு. இதில் நீங்கள் எல்லாமே இதில் ஃபில் பண்ணிடணும். அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் ஷீட் வந்து பிஎஸ்சி பிஎட் பிஏ செமஸ்டர் எக்ஸாம் அவங்களுக்கு. இது அதில் ஒவ்வொருத்தருக்கு உண்டான பிஎஸ்சி பிஎட் நான் செமஸ்டருக்கு உண்டானது எல்லா ஷீட்ஸுமே நீங்கள் இருக்குது, எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.